அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெல்லை இப்போ வந்து சிக்கன் மந்தியில் நெய் மேரினேஷன் பண்ணுறோம். இது வந்து ஒரு கையிலே போடுற மாதிரி நல்லா கடை விடணும். ஸோ கறி டைரெக்டாக அவிச்சு பொரிக்கிறதுனால டேஸ்ட் இருக்காது. இந்த டேஸ்ட்டு கொண்டு வரது தான் அந்த நெய் வச்சு மேரினேஷன் பண்ணி அந்த கேப்பில் எல்லாம் படுற மாதிரி இந்த நெய்யை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயும் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா கறி நல்லா குக்காகிருக்கு, வெந்து வந்திருக்கா. இந்த பதத்தில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வயசானவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைகளும் சாப்பிட்லாம். இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை என்ன செய்யணும், இந்த மாதிரி மெரிச் பண்ணணும். நெய்யை எடுத்து ஜிஆர்பி நெய்யை யூஸ் பண்ணுறோம். ஆர்கேஜியும் வாங்குவோம், சில நேரத்தில் ஜிஆர்பியும் யூஸ் பண்ணிக்கிறது. ரெண்டுமே நல்லா பிராண்டடு தான். பிராண்டடில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. நம்ம இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம யூனிட்டியுடைய ஓல்டு கிராப் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நெய்யிலையும் நல்லா பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுவோம், செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய ரேட் கம்மியாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. நாங்கள் ரேட்டும் கம்மியாக கொடுக்குறோம், குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கும். சில வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உப்பு, சுகர் சேர்த்துருக்கு. ஆர்டிஃபிஷியல் அஜினமோட்டோக்கு பதிலாக சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். சுகர் ஆட் பண்ணுறது எதுக்குன்னு சொன்னால் லைட்டாக ஒரு அஜினமோட்டோடைய டேஸ்ட் வர்றதுக்காக வேண்டி நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதுவும் இப்போ இந்த மாதிரி மெஷ் பண்ணி விடணும். இந்த கறியில் போய் படுற அளவுக்கு மெஷ் பண்ணி விடணும். மேஷ் ஆகுனா தான் அது எல்லா மசாலாவும் ஒன்றா சேரும். கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த மசாலா, இதெல்லாம் இதோட சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விட்ருக்குறோம்.